முதல்வர் கூறுவது போல் நெல் கொள்முதல் செய்திருந்தால் விவசாயிகள் நெல் மணிகளை சாலையில் குவித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. 15 நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் வேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன். நாள்தோறும் 2000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர் தவறான தகவலை கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் என்பது பொய்யான தகவல் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புள்ளி விவரங்களுடன் விளக்கம். அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. துரோகிகளால் தான் 2021 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. களை நீக்கப்பட்டு விட்டது. அதிமுக என்னும் பயிர் செழித்து வளர்ந்து ஆட்சி அமைக்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. எத்தனை எட்டப்பர்கள் வந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால்தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டான். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும், அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக பச்சை பொய் சொல்லும் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் குறித்து உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா அல்லது தென்காசியில் ஸ்டாலின் கூறியது உண்மையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும், அத்தனையும் பொய். எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்டது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறி சதுப்பு நில எல்லைக்கு அருகிலேயே தற்போது கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் பல நூறு கோடி ரூபாய் கையூட்டு பெற்றிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்க்ரோச்சிலிருந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பு, அந்த பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில எல்லை கோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன. இது குறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பல நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கின்றது, கையூட்டு பெற்றிருக்கின்றதாக செய்தியில் வெளிவந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குருபூஜை விழாவையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை அரசு சார்பில் கொண்டாடப்படும் என அறிவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தேவர் திருமகனார் என்றும் பொதுச் செயலாளர் புகழாரம். தேவர் திருமகனார் ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேசியமும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டமன்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் 13.5 கிலோ தங்கம் கொண்டு தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தேவர் திருமகனார் தனது வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சுமார் 4000 நாட்கள் சிறையில் இருந்தவர் என்று புரட்சித் தமிழர் புகழாரம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சுமார் 13.5 கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாட்டினார். அதேபோல இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 4000 நாட்கள் சிறையிலே இருந்தவர். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு வழங்கி கொடை வள்ளலாக திகழ்ந்தவர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தேவர் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல், அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல், முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலிலும் தேவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். அதிமுக சார்பில் மத்திய உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து கடிதம் அளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தேவர் ஐயா அவர்கள், அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று
மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அவர் தேசிய தலைவராக ஒருவர் விளங்கியவர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அம்மா அன்னதான அரங்கத்தை திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாடு தேவரின் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்ட அம்மா அன்னதான அரங்கத்தை புரட்சித் தமிழர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை ஒட்டி கோவையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை. தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானமும் வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைடல் பார்க் கட்டுமான பணியை தொடங்க அதிமுக எதிர்ப்பு. கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைடல் பார்க் அமைக்கப்பட்டால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஸ்டாலின் அரசு கட்டுமான பணியை தொடங்கினால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருவதாக 110 விதியின் கீழ் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் டைட்டில் பார்க்க வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கலைக்கல்லூரியிலே கட்டுவதாக ஏற்பாடு செய்து இப்போ டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. கலைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 3400 பேர் ஆண்கள் பெண்கள் என்று படிக்கின்றார்கள். ஹாஸ்டல் குறைஞ்சபட்சம் விடுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கின்றார்கள். இங்கே மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருகின்ற வாயிலாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் அந்த மினி டைட்டில் பூங்கா ராசிபுரத்துக்கு தேவை. ஆனால் வேறு இடத்துல வைக்க வேண்டும். அரசு புறம்போக்கு நிலம் நிறைய எடுக்கின்றது, அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நினைவு இடத்தில் திருநீரை தவிர்த்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ஸ்டாலின். ஏற்கனவே இதுபோன்று திருநீரை நெற்றியில் வைத்துவிட்டு உடனே அழித்தது மிகப்பெரிய சர்ச்சையான நிலையில் வேண்டுமென்றே ஸ்டாலின் அவமரியாதை செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது என்ன கேள்வி என புரியாமல், என்ன கோரிக்கை என புரியாமல் ஒப்புக்கு பணி நடைபெறுகிறது என பதில் சொன்ன ஸ்டாலின். கடந்த மாதமா அது வந்து நடவடிக்கை வருவதற்கு விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். 3 நிமிடங்கள் மட்டுமே செய்தியாளர்களிடம் பேசும் ஸ்டாலின் இப்படி திணறுவதால் தான் பொம்மை முதல்வர் என மக்கள் விமர்சிக்கின்றனர். அதே சமயம் 31 நிமிடங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சரவெடியாய் பதில் சொன்ன எடப்பாடியாரை புரட்சித் தமிழர் என கொண்டாடுகின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் பூசாரியின் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு. ஸ்ரீதர் வாண்டையார் திடீரென தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தேவர் நினைவிடத்தை போராட்டக் களமாக மாற்றிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை ஆய்வு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன். மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் முளைத்து நாற்றுகள் வெளியே வந்திருப்பதைக் கண்டு வேதனையடைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விவசாயிகளை காப்பதில் விடிய அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. எல்லாமே முளைஞ்சு போச்சு. இதை மறைச்சு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது தெரியல. பாருங்க,
எல்லாம் மூட்டை அப்படிதான். சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் 7500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வேர்வை தண்ணியால் நெல் முளைத்ததாக கூறிய அரசு அதிகாரி. இது நான் ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்க வரேன். அதுக்காக மூடினீங்கன்னா இன்னைக்கு வெயில் அடிக்குது. நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் இது மூடினீங்கன்னா இன்னும் பாழ்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்க மேல குறை இல்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை. பாருங்க, ஒரே ஒரு நெல் மணி கூட முளைக்காம இல்லை, எல்லாம் ஒட்டு மொத்தமா முளைஞ்சு போச்சு. இன்னும் உள்ளலாம் எப்படி இருக்குமா தெரியும். இது அவசரம். வேர்வை தண்ணியா? வேர்வை தண்ணியில இந்த மாதிரி முளைக்குமா? இது அவசரம். வேர்வை தண்ணியா? வேர்வை தண்ணியில இந்த மாதிரி முளைக்குமா? நாத்து விட்டா கூட இப்படி முளைக்க மாட்டேங்குது. அங்க வரும். விவசாயிகள் பாடுபட்டு உழைத்த நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டிய போது கொஞ்சோண்டு முளைச்சிருக்கு என்று வேளாண் துறை அமைச்சர் கூறிய நிலையில் தற்போது அரசு அதிகாரிகளோ வேர்வை தண்ணியால் நெல் முளைத்ததாக கூறியதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் அவல நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஈரப்பதமான நெல்லை வெயிலில் காய வைத்து தந்தாலும் கொள்முதல் செய்வதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கரூர் பேருந்துயர் குறித்த சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி 2 மூத்த அதிகாரிகள் விசாரிப்பார்கள் எனவும் அவர்களை ஒருங்கிணைக்க தொடர்பு அதிகாரியை நியமிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற உத்தரவையே அவமதிக்கும் வகையில் உதாசீனப்படுத்தி தொடர்பு அதிகாரியை ஸ்டாலின் அரசு நியமிக்காததால் ஓய்வு பெற்ற நீதிபதி உள்ளிட்ட விசாரணை குழுவினர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தெக்கலூரில் கழிவுநீர் கால்வாய் கட்டாமலேயே திருட்டு மின்சாரம் எடுத்து தரமற்ற முறையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக கிராம மக்கள் ஆவேசம். அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றம் சாட்டி சாலை பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஆவேசம். பிடிஎஃப்ல இன்ஜினியர் வந்தாங்களா, ஓவர்ஸ் வந்தாங்களா, இன்ஜினியர் வந்தாங்களா, எந்த ஒரு அதிகாரி வந்து பார்க்கல. மெஜர்மெண்ட்ல சம்பளம் ஜிம்ல வாங்கினா சம்பளம் வாங்கினீங்களா? சம்பளம் தானே வாங்க, கிம்ல வாங்க. அதை வாங்கிட்டு வந்து ரோல்ஸ் பிரகாரம் ரூல் வந்து பார்க்கலைங்க. என்ன போடுறாங்க, ஒரு மூட்டைக்கு 4 லோடு போடுறாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 4 லோடு போடுறாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 4 லோடு போட்டால் அந்த ரோடு தரமாக இருக்குமா, தரம் கம்மியாக இருக்குமா? தரமாக நீ போடுறதே வந்து 2 இன்ச்சு போடுற, 4 இன்ச்சு மெஜர்மெண்ட்டு 4 இன்ச்சு போட வேண்டியது நீ 2 இன்ச்சு போடுற. பேட் வச்சு போடுறியா? பேடும் கிடையாது. பேடு வந்து 2 இன்ச்சு பேட 2 இன்ச்சு பேடை 1 இன்ச்சு அடிக்கிற, அதை அடிச்சுட்டு நீ போட்டு வர. அந்த ரோடு இருக்கிற யார் நம்ம இன்ஜினியர் வந்தாரா, ஓவர்ஸ் வந்தாரா? மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் அருகே கடன் தொல்லை மற்றும் உடல்நிலை சரியில்லாததால் கணவனை கொன்று வீட்டு வாசலில் புதைத்த மனைவி 2 மாதங்களுக்கு பிறகு சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே மது போதையில் மனைவியின் சகோதரரை கொலை செய்துவிட்டு உடலை கல்வெட்டான்குழியில் வீசியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாததால் இளைஞர்கள் மது பழக்கத்தால் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை அழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மது போதைக்கு அடிமையான கூலி தொழிலாளியின் தலையில் அடையாளம் தெரியாத நபர் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பயங்கரம். மதுவே அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் என தெரிந்தும் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்தும் சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்தாமலும் ஸ்டாலின் அரசு மக்கள் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே சொத்து பிரச்சனையில் பெற்ற தாயையே சுத்தியலால் அடித்து கொடூரமாக கொலை செய்த மகன்.
ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து வெவ்வேறு கார்களில் 65 கிலோ கஞ்சா, குட்கா மற்றும் 3360 மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த இருவர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் முறையான சோதனையில் ஈடுபடாததால் வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தொழிலதிபரின் வீட்டின் பூட்டை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியை தாக்கி தாலி செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் கொள்ளையர்கள் தைரியமாக நடமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் போலி சீட் ஃபண்ட் நிறுவனம் நடத்தி 2,04,00,000 ரூபாய் மோசடி செய்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தொடர் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தடுக்க வேண்டிய ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் கோரிமேட்டில் பெண்களுக்கான அரபிக் கல்லூரியில் படிக்க வந்த பெண்களிடம் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இஸ்லாமியர்கள் கண்ணீர் புகார். பழைய கப்பல்களில் இருந்து இரும்புகளை பிரித்து எடுக்கும் தொழிலில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். 1 லட்சம் ரூபா கொடுத்தா 1.5-2 லட்சம் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும். நாங்க வச்சிருந்த கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசுங்க, இந்த மாதிரி படிப்பு செலவுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சிருந்த இந்த மாதிரி காசுங்களை எல்லாம் கழுத்துல, காதுல, இந்த மூக்குல எல்லாமே வித்துட்டோம் சார். வித்து கொடுத்தோம். அன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கி கொடுக்குறோன்னு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் போனு வாட்ஸ்அப் மட்டும்தான் வரும். பிஸ்னஸ் கப்பல் இப்படி ஸ்கிராப் எல்லாம் வருதுங்கல்ல, அதில் வர ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உடச்சி நாங்கள் அந்த இதெல்லாம் விற்று வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தா 20 லட்ச ரூபா அப்படிங்கிற விதமாக சொல்லி தான் வாங்கினாங்க. ஃபோன் போட்டாக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. இதுக்கு எந்த வித இதுவுமே பதிலுமே தரல. இப்போ கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய பிரபாகரன் மனுவை வாபஸ் பெறுமாறு தன்னை மிரட்டுவதாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. வழக்கில் என்ன அழுத்தம் ஏற்பட்டாலும் சிபிஐ முன் முறையிடுங்கள் என மனுதாரருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி போக்குவரத்து பணிமனை கிளையின் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் கிளை செயலாளர் தொழிலாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ரவுடிகளின் புகலிடமாக மாறியிருக்கும் திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டையும் சர்வாதிகாரி கிளை செயலாளரிடமிருந்து பொம்மிடி பணிமனையையும் மீட்க வேண்டும் என தொழிலாளர்கள் ஆவேசம். எங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தாதான் லீவ் வாங்கி கொடுக்க முடியும், எல்லாமே செய்யணும்ட்டு. ஆனால் இவர் தான் சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் கொடுக்குற மாதிரி இல்லைங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதத்துக்கு லீவ் வேணும்னா 3000 வேணும், 5000 வேணும் அப்படின்னாரு. 2வது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி இதுக்குன்னாரு. சரி, அந்த சூழ்நிலையெல்லாம் போய் மறுபடியும் 2 வீலரில் விழுந்து கால் அடிபட்டு அது ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வரல. அப்போ இருக்கும்போது இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ண முன்னாடி எங்கள் பின்னாடி வாங்க, எங்களோட பயணம் பண்ணினாதான் உனக்கு இல்லை டிரைவர் வேலை இல்லாமல் வேறு வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் உங்கள் பின்னாடி வரல, நீங்கள் காசு கேட்குறீங்க, உங்கள் பின்னாடி வந்தால் நான் காசு கொடுக்க முடியாது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கால் முறிந்த மூதாட்டியை சாலை வசதி இல்லாததால் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் தள்ளுவண்டியில் மருத்துவமனைக்கு தள்ளி சென்ற வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் கடந்தும் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தாமல் வெற்று விளம்பர மோகத்தில் மூழ்கி கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
மருத்துவத்துறையில் சாதனை என உதயநிதி பேசி வரும் நிலையில் சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருந்ததால் தாய்மார்கள், கர்ப்பிணிகள், சிறுவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மணிக்கணக்காக வரிசையில் தவிப்பு. தனது குழந்தை கால்வலியுடன் தவிப்பதாக தந்தை ஒருவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது அரசு மருத்துவமனை என்றால் காத்திருந்து தான் வைத்தியம் பார்க்க வேண்டும் என மருத்துவர் அலட்சியமாக கூறியதற்கு மக்கள் கடும் கண்டனம். நான் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் சொல்லிட்டு வந்திருந்தேன் சார். குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன் சார். ஒரே டாக்டர் தான் இருக்காங்க. 9:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். எப்படி ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரே ரூமில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லா குழந்தையும் வந்து ஆயிறாங்க. எல்லா குழந்தைக்கும் உடம்பு சரியாமல் இருக்காங்க. எல்லாமே ஆயிறாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒரே ஒரு லேடி டாக்டர் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்குறேன் நான், குழந்தைய அவங்க ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு, என்ன மேடம் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, இன்னும் ஒரு டாக்டர் யாருன்னா வர சொல்லலாம்ல, ரொம்ப நேரம் க்ரௌட் அதிகமாக இருக்குது, குழந்தைங்க எல்லாமே ஆறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் வந்து பார்ப்போம், இதுனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட நேரம் சிகிச்சைக்காக காத்திருக்கும் அவல நிலை. அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் விடிய அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோஷூட்டில் போஸ்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவது இல்லை எனவும் சட்டவிரோதமாக ஏரி மண் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய திமுக நிர்வாகி. திருவண்ணாமலை மாவட்டம் ராட்டினமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் திமுக எம்பி முன்னிலையிலேயே அக்கட்சி நிர்வாகி குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு. ஒவ்வொரு பிரச்சனையும் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு பக்கத்திலே பல்ல எடுத்து மண் வாடுறாங்க, 2500 ரோடு வாடுறாங்க. அது என்னன்னு கூட ஒரு பஞ்சாயத்து செயலாளர் தான் அது பார்க்கணும். அது கண்டுக்கவே இல்லை. 2500 ரோடு போகுது, கனிமம் குறையுது. சரி சரி சரி. ஒரு விவகாரம் கூட எங்களுக்கு டச் பண்ணல. ஆனால் கேட்டால் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நான் யூனியனில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், வாழை, வெண்டை, கத்தரிக்காய் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசம். மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே விளைநிலங்களில் தண்ணீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோரிக்கை. இந்த வருஷம் அதை கடன் வாங்கி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணேன். 100 தேங்காய் செடி வச்சேன், 1 ஏக்கரா அவரைக்காய் போட்டேன், 1 ஏக்கரா வெண்டைக்காய் போட்டேன், 1 ஏக்கரா வந்து சிறுகீரை, அரிக்கீரைலாம் விட்டு வச்சுருந்தேன். எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட்டு அதை முதல் வைக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான வசதி இல்லை. ஏற்கனவே கடன் வாங்கி செலவு பண்ணிதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வெள்ளப்பாறை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் ஆபத்தான வழுக்குப்பாறை வழியாகவும் புதர் வழியாகவும் சென்று வரும் கிராம மக்கள் சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மழை பாதித்த குறுவை நெற்பயிர்கள் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் கோரி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் முன்பு தரையில் படுத்தவாறு கண்டன முழக்கமிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மழையால் நெற்பயிர்கள் பாதித்தது ஒருபுறம் இருக்க நானும் டெல்டாக்காரன்தான் என பெருமை பேசும் ஸ்டாலின் நெல் கொள்முதல் செய்வதிலும் மெத்தனம் காட்டுவதால் இரட்டை பாதிப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்ததாக விவசாயிகள் கண்ணீர். அழிந்து போன குருவைக்கு ஏக்கருக்கு 30,000 உடனடியாக வழங்கிடு. உயிரிழந்த விவசாயிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், நெல்மணிகளை நிபந்தனையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு கருப்பு பேட்ச் அணிந்து சென்ற விவசாயிகள். இருமுடி போல் நெல்மணிகளை தலையில் வைத்துக் கொண்டும் சென்ற விவசாயிகள் விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். காட்டாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கண்டிக்கின்றோம், கொள்முதல் கொள்கையை கண்டிக்கின்றோம்.
கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே உள்ள மண்மாரி பகுதியில் சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். எல்லோருக்கும் எல்லாம் என கூறி கம்பு சுற்றிக் கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய வசதிகள் கூட கிடைக்கவில்லை என மக்கள் சாடல். பகுதியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை வசதிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவரையும் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இப்போ தண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வீடு கட்டுறதுனால அவங்க அதை இது பண்ணதுனால இப்போ தண்ணி எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. சாக்கடையில் தான் மக்கள் வந்து நடந்து போகிற ஒரு துயரம் இருக்குது. இது வந்து பள்ளப்பட்டி நகராட்சியில் ஒரு வார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்படை வசதியான எதுவுமே இந்த வார்டுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகம் எதுவுமே பண்ணி தரல. இதை நம்ம அடிக்கடி நம்ம முறையிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான தீர்வு இதுவரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நிரம்பி வழியும் மேக்கரை அடிவி நயினார் அணை. ஒரே ஆண்டில் 4வது முறையாக அணையில் நீர் நிரம்பியதால் பிசான சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. தற்போதைய தலைமை நீதிபதி PR கவாய் பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நவம்பர் 24ஆம் தேதி சூரியகாந்த் பதவியேற்க உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் விபத்தில் சிக்கிய வாகனத்தை வழக்கில் இருந்து விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அதை மறைக்க லஞ்சம் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியின் முன்னாள் நிர்வாகிகள் 2 பேர் ஆசிரியர்களின் 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்ததுடன் பணத்தை திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு. புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பள்ளியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மத்தியான வேளையில் கடுமையான கொலை மிரட்டல். நீங்கள் எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, நாங்கள் உங்களை என்னெல்லாம் பண்ண பாருங்கள், வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பயந்து போய் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். இதுக்கு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கோம். CSR காப்பி இது பண்ணுறோம். ஒரு 2 பந்தோபஸ்தும் கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கும். வீட்டுக்கே போகலை. இந்த மாதிரி சூழலில் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய வீட்டு பெண்களையும் இழிவாக பேசுகிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கோப்பம்பட்டியில் கட்டப்பட்டு வந்த தரைப்பாலம் இடிந்து விழுந்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாகவும் இதனால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு எனவும் பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தலில் ஈடுபட்ட 5 டிப்பர் லாரிகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக கனிம வளங்கள் அதிக அளவில் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காட்டூரில் பட்டாவில் பெயர் சேர்க்க 17,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். திமுக ஆட்சியில் தொட்டதற்கெல்லாம் லஞ்சம் தர வேண்டியுள்ளதாகவும் தமிழ்நாடு முழுவதும் ஊழலும் முறைகேடும் தலை விரித்தாடுவதாகவும் பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அணவன் குடியிருப்பில் விடிய ஆட்சியில் தண்ணீருக்காக போராடும் மலை அடிவார மக்கள். வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் உள்ள நிலையில் தினமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தண்ணீருக்காக அலைய வேண்டியுள்ளதாகவும் இது குறித்து விடியா நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே மாதம் எலெக்ஷன் வருது இல்லை, அதுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம். இந்த பைப்புக்கு இங்கே திருப்பைப்புக்கு தண்ணி வந்தால் மட்டும் நம்ம ஓட்டு போட போகிறோம். சென்னை சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். துணை முதலமைச்சரான உதயநிதியின் தொகுதியிலேயே கழிவுநீர் சாலையில் ஓடும் அவலம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இது 63வது தொகுதி சேர்ந்ததுங்க, சேப்பாக்க தொகுதி.
இந்த தொகுதியில் வந்து 3 மாதமாக அந்த கழிவு நீர் வந்து இங்கே இருக்குது. இது பேர் ஹாரிஸ் ரோடு. இது நாங்களும் ஒரு 3 மாதமாக போய் நம்ம உள்ள இங்கே கார்பரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஏஇ கிட்ட அதுக்குரிய ஆள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். கவுன்சிலரே வந்து நேரில் பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நாளில் முடிச்சு தரம் பாடினார். கிட்டத்தட்ட 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதுவரையிலும் முடிச்சு கொடுக்கல சார். வெறும் நாத்தம், பயங்கரமான காவா தண்ணி ஸ்மெல்லு, கக்கூசெல்லாம் அப்படியே வெளியில் வரும். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகுது சார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை கட்டட பணிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் இருளில் மூழ்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. நோயாளிகளை மின்சாரம் உள்ள வார்டுகளுக்கு மாற்றாமல் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விளம்பர வெறியர் அமைச்சர் என்ன செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுக்கோட்டை மற்றும் மேல்மட்ட விண்ணமங்கலம் கிராமங்களில் சாலை வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை என விடியா திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மடக்கி பெண்கள் சரமாரி கேள்வி. பொதுமக்களுக்கு பதிலளிக்க வக்கின்றி தப்பித்தோம் பிழைத்தோம் என பின்னங்கால் பிடரியில் பட தப்பி சென்ற தீயசக்தி திமுக மக்கள் பிரதிநிதிகள். பிப்ரவரி 17 முதல் சிபிசிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கும். சிபிசிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17 முதல் மார்ச் 10 வரையும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் 9 வரையும் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை ஊராட்சியின் சமத்துவபுரம் பகுதியில் வெளியூர் நபர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை அராஜகமாக கைது செய்த ஏவல் துறை. மக்களின் எந்த ஒரு கோரிக்கைகளுக்கும் ஸ்டாலின் அரசு செவிசாய்க்காததால் நாள்தோறும் போராட்டமே மக்களின் வாழ்க்கையாகிவிட்ட அவலம். சமத்துவபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட புறம்போக்கு இடத்துல எங்களுக்கு தராம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தராங்க. அதை நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். விஓ அம்மா, தாசில்தார் ஐயம்மா எல்லாருமே நாங்கள் பார்த்து நாங்கள் பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டு தாசில்தார் பண்ணிக்கிறோம். காவல்துறை ஐயா அவர்கள் வந்து என்ன தெரியாது, எல்லாரும் வந்து மண்டபத்தில் ஏஎன் மண்டபத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க ஐயா. இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு மாற்றாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ள சட்டங்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு. புதிய சட்டங்களுக்கு எதிராக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க அனுமதிக்க முடியாது என கண்டிப்பு. ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்தபடி போசிட்டான் எனும் அணுசக்தியால் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி டார்பிடோக்களை ஏவி வெற்றிகரமாக சோதனை. சர்மட் ஏவுகணையை விட வலிமையாகவும் ஆழ்கடலில் மிக வேகமாகவும் செல்லும் இந்த ட்ரோன்களை எந்த பாதுகாப்பு அமைப்பும் தடுக்க முடியாது என்பதால் உலக அரங்கில் பதற்றம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை போவாய் பகுதியில் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட பள்ளி குழந்தைகள் 17 பேர் மீட்பு. கட்டிடம் ஒன்றில் பிணைய கைதிகளாக குழந்தைகளை பிடித்து வைத்திருந்த நபர் மும்பை காவல்துறையால் சுட்டுக் கொலை.